கொள்ளிடத்தில் இயங்கி வரும் விஷ்ணு மருத்துவமனை என்பது தொடர்ச்சியான தவறான சிகிச்சையில் இது போன்ற 9 நபர்களை உயிர் நீக்கம் செய்யப்பட்டு தவறான சிகிச்சை தான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விஷ்ணு மருத்துவமனையில் கீழவள்ளத்தை சேர்ந்த அண்ணன் ஆனந்த் அவர்கள் அதிகாலை 7 மணி அளவில் மருத்துவமனைக்கு நெஞ்சுவலி காரணமாக வந்தார். ஆனால் அவர் வந்தபோதும் சிகிச்சைக்காக 1 மணி நேரம் மருத்துவமனையில் இருந்தால் 1 மணி நேரம் இருந்தும் சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்த போதும் அவர் ஒரு உயிர் இழந்த அரை மணி நேரம் கழித்து மருத்துவமனையின் மருத்துவர் வெங்கடேஸ்வரால் அவர்கள் மேல் சிகிச்சைக்கு இவரை நீங்கள் ஜிப்மர் தான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு, ஆனால் ரமணா படத்தில் உள்ள கதையை போல இறந்தவரை மேல் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி உடனிருந்த தம்பிகளை ஆம்புலன்ஸ் வரவழைத்திருக்கிறார். வரவழைத்தவுடன் ஆம்புலன்ஸுடைய ஓட்டுநர் தான் சொல்லியிருக்கிறார், இவர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனையிலே இவர் இறந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகிவிட்டது. ஆனால் இந்த இறப்பை வெங்கடேஸ்வரா மருத்துவமனை என்பது அதை எங்கள்கிட்ட காட்டாமல் அவங்க செய்த தவறை மூடி மறைத்து இந்த படுகொலை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இது மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட மருத்துவ அலுவலரும் இந்த தொடர்ச்சியாக இதமேல் உயிர் நீக்கம் செய்த இந்த மருத்துவமனையை இழுத்து மூடும்படி மாவட்ட நிர்வாக ஆட்சியரை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இறந்தவர்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. தினக்கூலி அவர் 2 பெண் குழந்தை தான் இருக்கிறது. 2 பெண் குழந்தை படித்து கொண்டிருக்கிறார்கள். அரசு அவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கொள்ளிடம் பகுதி கீழவளத்தை சார்ந்த ஆனந்த் என்பவரை உடல்நிலை சரியில்லை என்று காலையில் 7 மணி அளவில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். விஷ்ணு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது மருத்துவரின் மாமனார் 6ஆம் நிலை படித்துள்ளார். அவர் தவறான மருந்தை எடுத்து டாக்டரிடம் கொடுத்து மருத்துவர் தவறான முறையில் மருத்துவம் செய்து ஆனந்த் என்பவரை கொலை செய்துவிட்டார். இவரை போன்று 9 நபர்களை முன்பு கொலை செய்துள்ளார். இது அனைவரும் அறிந்த உண்மை. இவரை உடனடியாக கைது செய்யுமாறு மயிலாடுதுறை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.